அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் பார்த்தீங்கன்னா சில சமயம் அந்த கொடியை பற்றி சில அதிசயங்கள் எல்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். கோயில் மேல் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு பறவைகளும் பறப்பது கிடையாதாம். கோயிலின் நிழல் தரையில் படாது என்பார்கள். அதாவது சனீஸ்வரர் என்ற கர்மாவின் பாதிப்பு இருக்காது என்பார்கள். அங்கேதான் கிருஷ்ண பரமாத்மாவின் ஹிருதயம் இருக்கிறது என்றும் கர்க மகரிஷி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தின் பெயர் பவிஷ்ய மல்லிகா, வருங்காலம் என்ன நடக்கும் என்று சொல்லக்கூடிய நூல். இந்த ஆலயத்தின் மீது 3 முறை கருடன் வட்டமிடுகிறதோ அப்பொழுது உலகத்திலே பெரும் மாறுதல்கள் தோன்ற துவங்கும். மனிதன் இப்போ தங்கத்தெல்லாம் ஒரு பெரிய முக்கிய பொருளாக கருதுறான். அதெல்லாம் போய் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் 2035 40களெல்லாம் வந்துடும் எழுதி வச்சிருக்கிறார். நானும் ஒரு பரிகாரத்தை சொல்லி இஎம்ஐ என்ற எக்ஸ்ட்ரா மென்டல் இல்னஸில் உங்களை சிக்க வைக்க விரும்புவது கிடையாது. மனதார முருகனை வழிபடுங்கள். அனைவருக்கும் நலம் பெருகட்டும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலகத்துல பல ரகசியமான விஷயங்கள் இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்படிப்பட்ட ரகசியங்களுக்கு விடை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு பவானி ஆனந்த் சார் அவர்கள். வணக்கம் சார். ஆமா, வணக்கம்மா. இன்று ஆதன் ஆன்மீகம் நேயர்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே அனைவரது வாழ்விலும் அனைத்து நலன்களும் பெருகட்டும். கேளுங்கம்மா. ரொம்ப அரிய வகையான மீன் கடல்ல இருந்து ஆழ்கடல்ல இருந்து வெளியே வந்திருக்கு மெக்சிகோல. இது ஆபத்து அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இங்க நம்ம பாரத மண்ணில் பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று. அங்க கழகு வட்டம் விடுறது ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது, இப்ப நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் வெளியே வரப்போகுதா சார் புதுசா? அம்மா, பூரி ஜெகநாதர் ஆலயத்திலே 900 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கோயிலின் கொடிக்கம்பத்தை, அங்கே பூரி ஜெகநாதரோட கோயில் கொடிக்கம்பம் அப்படின்னு சொன்னால் ஒரு சக்கரம் இருக்கும். அது பேர் நீல சக்கரம் அப்படின்னு பேர். நாம் இந்த தர்ம சக்கரம் என்றெல்லாம் சொல்கிறோமே, அதுபோல் சக்தி வாய்ந்த ஒரு சக்கரம், அதுபோல் நீல சக்கரம்னு பேர். அந்த சக்கரம் ரோஹிணி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. ரோஹிணி நட்சத்திரத்துடைய சின்னம் சக்கரம். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா தன் கரத்திலே சக்கரத்தை ஒரு ஆயுதமாக ஏந்தியிருந்தார். அந்த சக்கரம், அதன் மேல் கருடன் 3 முறை ஒரு கொடியை எடுத்து வட்டமிடுவது என்பது 900 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது. அங்கே 900 ஆண்டுகள் முன் அவ்வாறு நிகழ்ந்தபோது உலகத்திலே பெரும் மாற்றங்கள் நிகழத் துவங்கியது. அந்த மாற்றங்கள் காலம் கடந்தும் நின்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது ஏப்ரல் 12ஆம் தேதி 2025 அன்று மாலை 5 மணிக்கு மேல் திடீரென்று பார்க்கிறார்கள். அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் பார்த்தீங்கன்னா சில சமயம் அந்த கொடியை பற்றி சில அதிசயங்கள் எல்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். கொடி என்பது காற்றிற்கு எதிர்ப்பு திசையில் பறக்குங்களாம். அதே மாதிரி அந்த கோயில் மேல் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு பறவைகளும் பறப்பது கிடையாதாம். கோயிலின் நிழல் தரையில் படாது என்பார்கள். அதாவது சனீஸ்வரர் என்ற கர்மாவின் பாதிப்பு இருக்காது என்பார்கள். வெளியிலே இருக்கக்கூடிய கடலின் ஓசை உள்ளே கேட்காது என்பார்கள். என்றும் குறைவற்ற உணவு இருந்து கொண்டே இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதிசயங்களின் கோயில் பூரி ஜெகநாதர். அங்கேதான் கிருஷ்ண பரமாத்மாவின் ஹிருதயம் இருக்கிறது என்றும், ஜாதகத்திலே அபிஜித் என்ற ஒரு நட்சத்திர புள்ளியை குறிப்பிடுறோம் இல்லைங்களா, உலகத்தோடைய அபிஜித் நட்சத்திர புள்ளி என்பது பூரி ஜெகநாதர் கோயில்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த அபிஜித் நட்சத்திர புள்ளி என்று சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்திலே மகரத்திலே 10ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. திருவோணத்திற்கும் உத்திராடத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி ஒரு மையம் என்று கருதப்படுகிறது. அப்போது உலகத்தோடைய பகுதிகளை 27 நட்சத்திரங்களாக பிரித்து வைத்த மகரிஷிகள் அங்கே மட்டும் அது அபிஜித் என்பதை குறிப்பிடுகிறது என்று முக்கியமாக குறித்து வைத்தார்கள்.
அப்போது இந்த உலகத்தோடைய வரலாற்றை பற்றி எழுதும்போது சொல்கிறாங்க என்னென்னா, மகரிஷிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் விஞ்ஞானிகள் என்றே கருத வேண்டும். இந்த மகரிஷிகள், முனிகள் என்றெல்லாம் சொல்கிறோமே, அவர்கள் காலத்தை கடந்து மெய்ஞானத்தால் அறிந்து கொள்ளும் ஆற்றல்கள் உடையவர். கிருஷ்ணன் என்று பெயர் வைத்த மகரிஷிக்கு பேர் கர்க மகரிஷி என்று பெயர். கணிதத்திலே பல்வேறு நிலைகளை அவர் தந்ததாகவும் அதையே ஆரியபட்டர் போன்ற பிற்காலத்தில் வந்த கணித மேதைகள் பின்பற்றியதாகவும் சொல்லுவார்கள். இந்த கர்க மகரிஷியானவர் ஒரு முறை கிருஷ்ணனின் பேரன் சாம்பன்னு பேர், அவனுக்கு ஒரு சரும நோய் வருகிறது. இந்த சரும நோய்க்கு என்ன தீர்வு என்று கேட்கும் பொழுது அவரது வழிகாட்டுதலின் பெயரிலே சோமநாதர் ஆலயத்தில் சென்று வழிபடுகிறான். அப்போ அந்த சோமநாதர் ஆலயத்தில் சென்று வழிபடும் பொழுது இந்த 360 பாகை உலகம் என்றெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதையெல்லாம் தந்தவர் இந்த கர்க மகரிஷி என்று சொல்லுவார்கள். கர்கரின் வழித்தோன்றல்கள் இங்கே மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றதாகவும் கிரீஸ் என்ற வார்த்தையிலே கிரேக்கர்கள் என்று மாறியதாகவும் சொல்கிறாங்க. இந்த கர்க மகரிஷியிடம் சாம்பன் கேட்கின்றான், வருங்காலத்தில் உலகம் எவ்வாறு செல்லும், நான் கட்டிய ஆலயங்கள் எவ்வாறு இருக்கும் என்றெல்லாம் அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அப்பொழுது சொல்கிறார், எதுவும் நிலையானதல்ல, நிலையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீயும் இப்பொழுது நோயின் நிவாரணம் பெற்றுவிட்டால் இதுவும் நிரந்தரமல்ல என்று சொல்லும் பொழுது உலக மக்களுக்கு வழிகாட்டியாக ஒரு புத்தகத்தை ஏற்றித்தர சொல்கிறார். ஒரு மன்னன் கேட்டதும் மாட்டேன் நான் சொல்ல முடியும். கர்க மகரிஷி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தின் பெயர் பவிஷ்ய மல்லிகா, வருங்காலம் என்ன நடக்கும் என்று சொல்லக்கூடிய நூல். இந்த பவிஷ்ய மல்லிகா என்ற நூலினை அங்கே சோமநாதம் என்ற கோயிலிலே வேலை செய்யக்கூடியவர்கள் வைத்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் அங்கே சமையல் பணியில் இருப்பவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. பவிஷ்ய மல்லிகா நூலை எடுத்து பார்க்கிறார். இங்கும் சில பாதிப்புகள் வரும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கும் பொழுது அந்த நூலை எடுத்துக்கொண்டு பூரி ஜெகநாதர் ஆலயத்திடம் வந்துவிட்டதாகவும் அங்கே தலைமுறையாக அவர்கள் அதை வைத்து பாதுகாத்திருக்கிறார்கள். சுமார் 800 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் அந்த காலகட்டமெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது சைத்தன்ய மகாபிரபு என்பவர் வருகிறார். அவரது பர்சனல் சமையல் கலைஞராக இருந்தவர் இந்த அச்சுதானந்தா. அவருடைய நேரடி பரம்பரையில் வந்தவர், இந்த புத்தகத்தை வைத்திருந்த பரம்பரையில். அவர் அதுவரை யோசிக்கிறார், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஓலைச்சுவடியில் இருந்தால் 50-100 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த புத்தகம் மாறிவிடுகிறது. அதாவது மாற்றி எழுதியாகணும். ஓலைச்சுவடிக்கு அவ்வளோதான் காலகட்டம், அதுக்கு மேலே நிற்காது. அதே போல் வாய்மொழியாக தந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே கருத்துக்கள் எங்கேயான தொலைந்து விடுமோ என்ற அச்சத்தினாலே மிகச்சிறந்த ஜோதிட அறிஞரான அச்சுதானந்தா இதை செப்புத்தகட்டில் எழுதக்கூடிய பணிகளை செய்ய துவங்குகிறார். அதுக்கு பேர் அச்சுதானந்த போத்தி அப்படின்னு பேர். இந்த அச்சுதானந்த போத்தி என்பது அவர்களது பரம்பரையிலே வழிமுறையாக வரும்பொழுது ஒரு காலகட்டத்திலே அதிலே அவர் எழுதுகிறார், இந்த ஆலயத்திலே எப்பொழுது 3 முறை கருடன் வட்டமிடுகிறதோ கேட்குறாங்க அச்சுதானந்த போத்திக்கிட்ட, அச்சுதானந்தர்கிட்ட, இந்த உலகத்திலே எப்பொழுதெல்லாம் மாற்றங்கள் நிகழும், எப்பொழுதெல்லாம் இங்கே ஒரு ஏற்றம் வரும் என்பதெல்லாம் கேட்கும்பொழுது சொல்கிறார், உலகத்திலே பெரும் மாற்றங்களுக்கான காலகட்டம் என்று சொல்லக்கூடியது எப்பொழுது இந்த கோயிலின் கொடிமரத்தின் மீது, சிகப்பு கலர் கொடிமரம், சிகப்பு என்று சொன்னால் அது செவ்வாயை குறிக்கக்கூடியது, கொடி என்று சொன்னால் மீண்டும் அது கேதுவை குறிக்கக்கூடியது, மக நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது, கழுகு கருடன் என்று சொன்னால் அதுவும் மகம் நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. எப்பொழுது இந்த ஆலயத்தின் மீது 3 முறை கருடன் வட்டமிடுகிறதோ, கொடியை வைத்து கொண்டு வட்டமிடுகிறதோ, அப்பொழுது உலகத்திலே பெரும் மாறுதல்கள் தோன்ற துவங்கும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் என்று சொல்கின்றார். காலங்கள் செல்கின்றன, எல்லாரும் போகிறாங்க, அடிக்கடி ஏதோ நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வு எப்பொழுது துவங்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அச்சுதானந்தர் இதற்கும் சொன்னதாக சொல்லுவார்கள், சனீஸ்வரர் எப்பொழுது உத்திரட்டாதியிலிருந்து பூசத்திற்குள் சென்று வருகிறாரோ அது போன்ற காலகட்டத்தில் உலக மாறுதல்கள் துவங்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். சொல்லிய பின் அவர்கள் பரம்பரை அதை அப்படியே காப்பாற்றிட்டு வராங்க. ஏப்ரல் 12, 2025 அன்று சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நன்னாளிலே அதை போன்ற ஒரு நிகழ்வு தொடங்கிவிட்டது. தொடங்கியதை அந்த கருடன் அறிவித்து விட்டது. அப்போ இதோடைய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு சொன்னால், இதுவரை நாம் உலகத்திலே காண்கின்ற பொருளாதாரம் என்பது நாம் சொல்கின்றோம் பேப்பர் கரன்சி இருக்குது, அதே போல் நமக்கு வேலை வாய்ப்புகளிலே
இந்த கடந்த 30 ஆண்டுகளிலே அதிகம் கணினிசார் வேலைகள்லாம் இருந்தது. அதேபோல் விஞ்ஞானத்திலே சில நிலைகளிலே முன்னேற்றம் கண்டோம். இனி வரக்கூடிய வேலைவாய்ப்புகள், கல்வி நிலைகள், அதேபோல் நாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த வெளி உலக தொடர்பு என்கின்றோம், இதெல்லாம் வேற்று கிரக தொடர்பாக கூட மாறலாம். விஞ்ஞானம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லலாம். இதில் எல்லாமே கெட்டதுன்னு சொல்லிட முடியாது. அவர் சொல்லக்கூடிய இந்த மாற்றங்கள் வருவதனாலே தொழில்நுட்ப வளர்ச்சி, இப்போவே ஏஐன்னு சொல்கிறோம், அதெல்லாம் வந்துருச்சு. அப்போது கணினிசார் தொழில்கள்லேயே வேற ஒரு வாய்ப்பு வரலாம். கல்வியிலுமே புதுசாக ஏதான ஒரு கல்விகள்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து விடலாம். ஒரு 30 வருஷம் முன்னாடி நம்ம கையில் செல்பேசி கிடையாது. 30 வருடம் முன்னால் இதே வேலையை செய்ய வேண்டும், ஒரு செல்ஃபோன் உங்களுக்கு செய்கிற வேலையை செய்யணும்னா ஒரு 30-40 பேர் தேவை. ஆனால் ஒரு செல்ஃபோன் வந்ததுனால வேலை குறையலை, நாம் வேலை செய்யக்கூடிய விதம் மாறிவிட்டது, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதங்கள் மாறிவிட்டன. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு விழா அப்படின்னா எல்லாரும் போய் சேரணும் வரணும்னு இருந்தது. இன்றைக்கி ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ஒரு கணினியை ஆன் செய்தால் உடனே நம்ம எல்லாரும் தெரிஞ்சிடுறோம், ஒரே இடத்துல உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும். அதனால் விஞ்ஞானமே தவறு என்ற வகையிலே சொல்ல மாட்டேன். நமக்கு விஞ்ஞான வளர்ச்சியினால்தான் அற்புதமாக பல மருந்துகள், நோய் நிவாரணிகள்லாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மற்றொரு பரிணாமத்திற்கே கூட சென்று விடலாம். இது 2027-29 விஞ்ஞானம் அடுத்த நிலைகளை காணலாம் என்பதை கூட சொல்கிறார். அந்த அச்சுதானந்த போத்தியில் எல்லாம் நெகட்டிவாக யுத்தம் அப்படின்னு மட்டுமே எழுதலை, விஞ்ஞானம் அடுத்த நிலையை காணும் என்பதெல்லாம் எழுதியிருக்கான். ஆனால் இதில் ஒரு விஷயம், பொருளாதாரத்தில் எல்லாரும் ஒரே நிலை, நல்ல ஒரு இது அப்படின்லாம் 2035க்கு மேலே வந்துடும்லாம் எழுதி வச்சுருக்கார். அதெல்லாம் ப்ளஸ்ஸு. எப்படின்னா எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகள், கடன் என்ற ஒரு அமைப்பே இல்லாமல் மறைந்து போகுதல் அப்படின்லாம் அதில் குறிப்பிடுறாராம். அதாவது வருங்காலத்தில் யாருக்கும் இந்த கடன் கொடுத்தான், கடன் வாங்கினா, நான் பணத்துக்காக கஷ்டப்படுறேன். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் 2035 2040ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு சுழற்சி ஏற்பட்ட பின் உலகத்தில் சொல்லுவோம் இல்லை, எல்லாருக்கும் பொருள்சார் தேடல் குறைந்து அருளை தேடுவோம், இறையை தேடுவோம், இறை தேடுவதோடு இறையையும் தேடுவோம் என்பதெல்லாம் நடக்கும் என்பதையெல்லாம் சுட்டி காட்டுகிறார். தங்கம்னு தேடுறோம், இந்த தங்கத்தை பிரதானமாக வைத்து நடக்கக்கூடிய திருமணங்கள், வாழ்க்கையில் மதிப்புகள், இதெல்லாம் கூட ஒரு 7-8 வருஷத்தில் மறைஞ்சிரும்ன்ற அளவுக்கு எழுதி வைத்திருக்கிறாராம். அதாவது மனிதன் இப்போ தங்கத்தெல்லாம் ஒரு பெரிய முக்கிய பொருளாக கருதுகிறான். ஒருத்தங்கிட்ட ஒரு தங்கம் இருக்கிறது, ஒரு 5 வண்டி வாகனம் இருக்கிறதுன்னா அவன் பெரிய ஆள், இல்லைன்னா அவன் ரொம்ப ஒன்றுமே இல்லாதவன். அதெல்லாம் போய் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் 2035-40களெல்லாம் வந்துடும்னு எழுதி வச்சிருக்கிறாராம். அதாவது அந்த கொடி ஈவெண்ட்டிலேருந்து ஒரு 10-12 வருடங்கள் பிறகு உலகத்தின் புரிதல் மாறிவிடும், மக்களின் புரிதல் மாறிவிடும் அப்படின்லாம் சொல்கிறாராம். ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்களேன், 2020 ஒரு மருத்துவ பேரிடர் வந்தது, மக்களின் புரிதல் கொஞ்சம் மாறிடுச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, சார் வீடு வாங்கிடுவேனா, வாசல் வாங்கிடுவேனா, வண்டி வாங்கிடுவேனான்னு. இப்போது அடுத்த ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருப்பேனா, கடைசி வரைக்கும் என் வேலையை நான் பார்ப்பேனா, யார்கிட்டையும் நாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு ஒரு புரிதல் வந்துவிட்டது. ஆனால் இந்த புரிதலை ஏற்படுத்த இயற்கை நமக்கு ஏதோ ஒன்றை சொல்லி தந்து விட்டது. அதை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு தோணுது, இந்த வேளை சாப்பாடு சாப்பிட்றோமா, இந்த வேளை மூச்சு காற்று நிம்மதியாக இழுத்து விடுறோமா, இது ஒரு அரிய பொருள் என்பதை உணர்ந்து விட்டோம். அப்போது அடுத்ததாக என்ன நிகழும்? செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் ஜோதிடத்தில் கந்தாந்த புள்ளிகள்னு உண்டு. லலிதா சகஸ்ரநாமம்னு ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பான். ருத்ரக்ரேந்தி விபேதின்யை நமக, விஷ்ணுக்ரேந்தி விபேதின்யை நமக, பிரம்மக்ரேந்தி விபேதின்யை நமகன்னு. அப்படின்னா என்னென்னா, உங்கள் ஜாதகத்திலே ரேவதி மற்றும் அஸ்வினி, இது ஒரு கந்தாந்த புள்ளி. கந்தாந்த புள்ளினா முடிச்சுன்னு அர்த்தம், நாட், கர்மா நாட்டு. இந்த கந்தாந்த புள்ளி நீர் ராசிக்கும் நெருப்பு ராசிக்கும் நடுவிலே இருப்பது. அடுத்தது ஒரு கந்தாந்த புள்ளி எங்கன்னு சொன்னால் நமது ஆயில்யத்துக்கும் மகத்துக்கும் நடுவிலே உண்டு. கடகம் என்பது நீர் ராசி, இங்கே இருக்கக்கூடியது சிம்மம் என்பது நெருப்பு ராசி, கடகம் என்பது பெண் ராசி, சிம்மம் என்பது ஆண் ராசி. இதெல்லாம் ஒரு கணக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இதுக்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியிலே செவ்வாய் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் என்று சொல்லக்கூடியது யுத்த கிரகம். செவ்வாய் என்பது நெருப்பு, செவ்வாய் என்பது இரத்தம், செவ்வாய் என்பது யுத்தம், நிலம், சிகப்பு எல்லாம் இந்த செவ்வாயில் வரும். செவ்வாய்னா நமக்கே தெரியும், முருகன் அங்ககாரகன், அங்காரகன். இப்போது இந்த செவ்வாய் நமது மே 31ஆம் தேதியிலிருந்து
ஏப்ரல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போது மே 31ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஜூன் 9ஆம் தேதி வரை இந்த கடைசி டிகிரியில் ட்ராவல் பண்ணுவார். அதாவது கந்தாந்த புள்ளி என்று சொன்னால் ஆயில்யத்தின் இறுதி பகுதியாகிய 3.20 டிகிரி, அதில் பிகினிங் 3.20 துவக்கம். இந்த காலகட்டங்களில் நெருப்பும் நீரும் சேர்ந்தால் என்ன வரும்? புகை வரும். அதே போல் இந்த செவ்வாய் ஆனவர் சிம்மத்துக்கு வருகிறார். சிம்மத்துக்கு வரும்பொழுது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். ராகு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். தண்ணி குடிக்கிற ஒரு சொம்பு மாதிரி இருக்குது, அதை வானத்தில் பறக்கிற ஒரு தட்டு மாதிரி கூட கற்பனை பண்ணலாம்ல. அது ராகுன்றது ஒரு சென்ற 2160 ஆண்டுகளில் கடல்சார் பயணங்கள் மேற்கொண்டோம். இனி வரக்கூடிய ஏனென்று சொன்னால் 2160 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வானத்தில் உள்ள அந்த ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், பூமி என்பது ஒரு ஆரஞ்சு பழ வடிவத்தில் இருக்குது. அதனால தான் விநாயகர்கிட்ட போய் பழத்தெல்லாம் வைக்கிறோம். ஆரஞ்சு பழ வடிவத்தில் இருக்குது. இந்த ஆரஞ்சு பழ வடிவம் என்பது தன்னைத்தானே சுற்றும்போது ஒரு காரில் வேகமாக போகிறீங்கன்னா வாபுல் ஆகும்னா அந்த சுற்றுற இடத்துல கொஞ்சம் ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதுபோல் பூமி ஒரு நிலையான சுழற்சியிலே சூரியனை சுற்றுவது கிடையாது. சற்று ஒரு 20 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 20 நிமிஷம் டிஃப்ரென்ஸ்னால நமக்கு ஒரு 2160 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நம்மளை சுற்றி நட்சத்திர மண்டலங்கள் இருக்குது, நம்ம சுற்றிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 2160 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமக்கு எங்கே மேஷம் ராசி இருந்ததோ அந்த மேஷம் ராசி முன்னால் மீன ராசி இருந்த இடத்துக்கு மாறிடும். அதாவது சுத்துறதுனால மேஷம் இருந்த இடத்துல மீனம் போயிடும், மீனம் போன இடத்துல மேஷம் வந்துடும். அப்படி ஒரு இது மாதிரி தான், சுற்றிட்டு இருக்கிற ஸ்க்ரீன் மாதிரி தான் நாம் நடுவில் சுற்றிட்டு இருக்கோம். 2160 என்பதை நாம் வகுத்தால் உங்களுக்கு வரக்கூடியது 1080, 108 அர்ச்சனைலாம் சொல்கிறோம். கரெக்டுங்களா? அப்போது மீனத்தில் அந்த இடம் வந்த பொழுது நாம் கடல்சார் பிரயாணங்களை மேற்கொண்டோம். இப்பொழுது கும்பத்துக்கிட்ட அப்படியே அலைன் ஆகும். கும்பத்துக்கிட்ட அலைன் ஆகும்போது நாம் என்ன செய்வோம்? கடல்சார் பிரயாணங்கள் இருக்காது. கும்பம் என்பது ஸ்பேஸ் கிராஃப்ட்னு வச்சுக்கோங்க. வேற்று கிரகத்துக்கெல்லாம் சுற்றுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ மக்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கை என்பது வானத்தில் நார்த்து போல் அப்படின்னு ஒன்று இருக்குது, வடதுருவம்னு. அந்த நார்த்து போல், நார்த்து ஸ்டார் இதுதான் என்னென்னா அடுத்தது அபிஜித் நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திர கூட்டம் அங்கே வந்துடும். எல்லாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடியது நம் பூமி ஒரு நிலையற்ற சுழற்சியிலே தான். அது ஒரு சின்ன டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு சின்ன டைம் டிஃப்ரென்ஸில் போகும். இப்போ என்னென்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த ஒரு மே மாதம் முடிந்த ஜூன் மாதம் ஜூலை மாதமெல்லாம் இறை பிரார்த்தனை அதிகமாக தேவை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? என்னால் பெரிய லெவலில் பரிகாரங்கள் முடியாது. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ராசிக்குன்னெல்லாம் கிடையாது. ஏனென்று சொன்னால் கேதுவானவர் சிம்மத்துக்கு வந்து விட்டார். அதே போல் நமது ராகுவானவர் கும்பத்துக்கு வந்து விட்டார். உலகெங்குமே அமைதி தேவை, அன்பு தேவை என்ற வகையிலே ஜெய ஜெய சுதர்சன ஜெய ஜெய சுதர்சன என்று வழிபடலாம். ஆங்காங்கே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் இருந்தாலோ அருகிலே முருகனது ஆலயம் இருந்தாலோ இருவரும் செவ்வாயின் தன்மையை பிரதிபலிக்கக்கூடியவர்கள். எனவே அங்கே சென்று ஏதேனும் வகையிலே ஒரு வணக்கத்தை சொல்லி வரலாம். இயன்றவர்கள் மஞ்சள் நிறப்பூக்களை அங்கே லக்ஷ்மி நரசிம்மருக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ சாற்றலாம். ஐயா, என்கிட்ட அதுக்கெல்லாம் வசதியே இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டிலேயே முருகனை ஒரு நல்ல மஞ்சள் பட்டு தோளுக்கும் மஞ்சள் பட்டு இடுப்புக்கும் இருப்பதை போல கற்பனை செய்து கொண்டு முருகனை மனதார வழிபட்டு ஓம் சரவணபவாய ஓம் சரவணபவாய என்று சில முறை சொல்லலாம். அவ்வளோதான். இதுக்காக நீங்கள் உடனே என்ன சொல்லுவாங்க, பெரிய பரிகாரங்கள் என்பதை எந்த காலத்திலும் நான் ஆதரிப்பது கிடையாது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கீங்க. நானும் ஒரு பரிகாரத்தை சொல்லி இஎம்ஐ என்ற எக்ஸ்ட்ரா மென்டல் இல்னஸில் உங்களை சிக்க வைக்க விரும்புவது கிடையாது. மனதார முருகனை வழிபடுங்கள். அனைவருக்கும் நலம் பெருகட்டும். சிவசிவ. சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க 2025 இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு மக்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கு எப்போ சார் திரும்புவாங்க? நான் இப்படி சொல்கிறேன். சனீஸ்வரர் பூச நட்சத்திரத்தை தாண்டணும். இது ஒரு 7 வருஷம் பொறுமையாக நடக்கும். உடனே ஐயோ 7 வருஷமானு பயப்படக்கூடாது. 2020 ஒரு மருத்துவ பேரிடர் வந்தது. நம்ம நினச்சோம் 5 வருஷம் ஓடிருச்சு. அப்படின்னாலே நம்மக்கிட்டலாம் கடவுள் அருள் இருக்கவே தானே இந்த 5 வருஷம் ஓடிருக்கு. இப்போ நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யுங்க. இது நமக்கு சிலதெல்லாம் சொல்லுவேன். சிலர் பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சுன்னா ஐயோ லாஸ் ஆயிடுச்சுன்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன்.
அது அனுபவத்தை கொள்முதல் செய்கிறாய். அப்போது அனுபவத்தை கொள்முதல் செய்யும் பொழுது இன்னும் திறன் மிகுதியாகும். நான் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேனே, இந்த 7 வருடங்களில் புது புது இளைஞர்கள், புது புது கண்டுபிடிப்புகள், புது படைப்பாளர்கள், அந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள்லாம் பூமியில் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே உடனே யுத்தம் தான் அப்படின்லாம் கிடையாது. இதிலும் பல சிறந்த அறிஞர்கள் வருவார்கள். 2030-31 தான் இனிப்பான ஒரு செய்தியை அதே பவிஷ்ய மல்லிகா நூலிலே சொல்கிறார். இந்தியா ஒரு மிக பெரும் வல்லரசாகிவிடும், வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட இந்தியாவுக்கு வரணும், இங்கே தங்கணுன்ற அளவுக்கு இது உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் இந்திய பொருளாதாரம் மிக உன்னத நிலையை அடைந்துவிடும் என்றெல்லாம் அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். அதனால் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு 5-6 வருஷம் கழித்து எல்லாரிடமும் பொருளாதாரத்திலே ஏற்றம், எங்கும் கடன் பிரச்சனை இல்லை, நல்ல மருத்துவ வசதி, விஞ்ஞானம் அடுத்த கட்டத்துக்கு சென்று விடுகிறது. இப்பொழுது தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் எளிமையாக தீர்த்துடுறாங்க அப்படின்லாம் நினச்சி பாருங்களேன். அப்போது ஒரு 5-6 வருஷம் தானே, அப்படியே உலகம் அதோடைய சுழற்சியிலே நன்மையாக இதையும் கடந்து விடுவோம். அனைவருக்கும் நலம் பெருகும், அனைவரும் நலமாகவே இருப்போம். முருகனை அவ்வப்போது தியானம் செய்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். அச்சம்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக சார். அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அச்சம் இல்லாமல் எப்படி தாண்டி வரணும், தெரியணும்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு 7 வருடம் நீங்கள் சொன்ன மாதிரி பொறுமையாக இருந்து அடுத்த நிலைக்கு நகரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.